ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிளாகர் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, நம்ம போஸ்ட் எப்படி போடுறது, நம்ம எதுக்குள்ளே போய் நம்மளோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எப்படி எடுக்க போகிறோங்கிறத பார்க்குறது தான் இந்த வீடியோ. அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம லாகின் பண்ணி பிளாகருக்குள்ளே இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நியூ போஸ்ட்டு இல்லைன்னா கீழே ப்ளஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் எதுலையாவது போனால் ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டில் எது டச் பண்ணிங்கனாலும் இந்த நியூ டேப் பேஜும் வந்துடும், அதாவது ஐகான்ஸ் உள்ள பேஜும் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த ஐகான்ஸ் உள்ள பேஜ் இவ்வளோ தானா அப்படின்னா கிடையாது. நீங்கள் கை வச்சு கொஞ்சமாக அப்படி தள்ளிட்டு போகணும். அதாவது இந்த பக்கம் கை வச்சு லெஃப்ட் சைடில் தள்ளிட்டு போகணும். அப்படி தள்ளும்போது உங்களுக்கு நிறைய ஐகான்ஸ் வரும். அதில் வந்துட்டு கேலரி ஐகான்ஸ், வீடியோ ஐகான்ஸ் இப்படி வரிசையாக இருக்கும். நம்ம கேலரி ஐகான்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு கேலரி ஐகான். இந்த பென்சில் பக்கத்தில் இது மாதிரி இருக்கும், பின் மாதிரி, அது பக்கத்தில் இருக்கிறது தான் கேலரி ஐகான். இப்போ அந்த கேலரி ஐக்கானை நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோஸ்குள்ளெல்லாம் போகக்கூடாது. அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்றது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிடணும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ ஃபோட்டோஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்டி தான் காட்டும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டருக்குள்ளே தான் போகணும். இப்போ அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டருக்குள்ளே போனோடனே நம்மளுக்கு ஆட் இமேஜுன்னு சொல்லிட்டு ப்ரௌஸுன்னு இருக்கும். கீழே அந்த ப்ரௌஸை நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே கொஞ்சம் லோடிங் ஆகி உங்கள் இமேஜ் இருக்கிற கேலரிக்குள்ளே நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டும். இப்படி காட்டுறப்ப நம்மளுக்கு இதிலேருந்து எந்த பிக்சர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இது மாதிரி பெருசாக காட்டணும் அப்படின்னா இந்த பாக்ஸாக இருக்கிறத டச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக பெரிய பிக்சராக காட்டும். இந்த ரைட் சைடில் பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள், இமேஜுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோவா வீடியோவா இமேஜான்னு கேட்குது. அதில் இப்போ வரிசையாக வருது பார்த்தீங்களா. இதில் நம்மளுக்கு இப்போ என்ன இமேஜ் தேவையோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிடணும். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இங்கே வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு எப்படி காட்டும் அப்படின்னா டல்லாக தான் காட்டும் ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம கிளிக் பண்ணோம்னா அது செலக்ட் ஆகிடும். இப்போ அந்த சைடில் இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஏரோ மாதிரி, அந்த இதை நம்ம கிளிக் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா அகலமாக நல்லா விரிஞ்சு பெருசாக காட்டும். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கை வச்சு இழுத்துடணும். இழுக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக நல்லாவே பெருசாகிடும் அந்த ஃபோட்டோஸு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக உள்ளே போயிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். அதோட அந்த ஃபோட்டோஸ் எரேஸ் ஆகிடும். இல்லை நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடில் ஆரஞ்சு கலரில் ஏரோ மார்க் தெரியுது இல்லை, அதை தொட்டிங்கனாக்க உங்களுக்கு பப்ளிஷ்க்கு போயிடும் இந்த ஃபோட்டோஸு. இல்லை நீங்கள் ஹெட்டிங்லாம் போட்டு எழுதி எல்லாமே பண்ணுறீங்கன்னா இன்னும் ரெக்டர்ஸ் மூலயமா அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, வீடியோ அப்லோட் பண்ணுறது பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ வேண்டாம் நான் போடலை அப்படின்னா இந்த சைடில் 3 டாட் தொட்டிங்கன்னா டிஸ்கார்ட் போஸ்ட்டுன்னு வரும். அதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போயிடும். அவ்வளோதான், அது கிளியர் ஆகிடுச்சு அந்த ஃபோட்டோ. இப்போ நம்மளுக்கு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம். இப்போ அதே மாதிரி நியூ பேஜ் வந்துருச்சு. நியூ பேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரைட் சைடில் உள்ள ஐகான்ஸை தொடரும். அதே சேம் தான், அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். அதை டச் பண்ணோம்னா சேம் ப்ரௌசர்னு காட்டும். அதுக்குள்ளே போனீங்கன்னா திரும்ப கேலரிக்குள்ளே வரும். கேலரிக்குள்ளே வரப்போ அதே சேம் வீடியோஸ், இமேஜ், அந்த இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு என்ன தேவையோ வீடியோங்கிறத நீங்கள் டச் பண்ணிக்கணும். டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டிக்விலேருந்து வந்துடும். இப்போ நம்ம வீடியோவை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அங்கே போயிடும்.
ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்ட் போடுற பேஜுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் லோடிங் ஆகி போகும். வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷோ ஆகிடும். இப்போ நம்மளுக்கு வீடியோ இப்போ ப்ளே ஆகுமானா ஆகாது. இந்த இது நம்ம கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வீடியோஸ் ப்ளே ஆகும். அது வரைக்கும் ப்ளே ஆகாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த மாதிரி போஸ்ட் அனுப்புனதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பார்க்குறப்ப தான் அந்த வீடியோ ப்ளே பண்ண முடியும். இல்லைன்னா ப்ளே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோ போடுற கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.